திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் வெற்றி பெற்றாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வெற்றி செல்லாது என கோரி பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பால் கனகராஜ், ராபர்ட் புரூஸ் தனது வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை, தன்மேல் உள்ள குற்ற வழக்குகளையும் தெரிவிக்காமல் மறைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நைனா நாகேந்திரன் தனது தரப்பு சாட்சிகள் மற்றும் ஆவணங்களை முன்வைத்தார் என்று கூறினார். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததாகவும் இந்த வழக்கை விரைந்து முடிக்க உள்ளதாகவும் அவர் அப்போது கூறினார். அவர் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டார். அந்த வழக்கின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே, திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்த அந்த அறிவிப்பை, அதாவது ஜெயிச்ச ராபர்ட் புரூஸுக்கு எதிராக தேர்தல் வழக்கை தாக்கல் செய்தார். அதில் 2 காரணங்கள் சொல்லியிருந்தார். ஒன்று, அவர் அவர் மீது உள்ள சொத்தை காட்டவில்லை, அவர் மீது உள்ள கிரிமினல் வழக்கு காட்டவில்லை என்று தாக்கல் செய்திருந்தார். அது சம்பந்தமாக இன்று குறுக்கு விசாரணை செய்யப்பட்டது. அந்த விசாரணையிலே பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தகுந்த பதில் சொல்லி சாதுரியமாக அவர் அந்த குறுக்கு விசாரணை எதிர்கொண்டார். ஒரு கேள்வி என்ன கேட்கப்பட்டது என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தல், திருநெல்வேலி நாடாளுமன்ற மக்கள் உங்களுக்கு வாக்கு அதிகமாக அளிக்காமல் தோல்வி அடைய செய்துள்ளார்கள். அதனால் மீண்டும் நீங்கள் அந்த தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்காக மக்களின் தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளீர்கள் என்று சொன்னார். அதற்கு தலைவர் அவர்கள், ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே குறைந்த அளவு வாக்கிலே தோற்றாலும் இன்றைக்கு ஆண்டவன் அருளால் 40 தொகுதிகளிலே மக்கள் சேவை செய்வதற்கான வாய்ப்பை மாநில தலைவர் என்ற முறையில் எனக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்று பெருமையாக சொன்னார். இந்த தேர்தலில் நிச்சயமாக அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அந்த கிரிமினல் வழக்கு வேண்டுமென்றே அவருக்கு தெரிந்திருந்தே அதை காட்டவில்லை என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இந்த தேர்தல் ரத்தாகும், மீண்டும் தேர்தல் அறிவிப்பு வரும், இடைத்தேர்தல் வரும். இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் மனுவிலே கோரியபடி 2ஆம் நிலையில் உள்ள இவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இதுதான் இன்றைக்கு நடந்த இந்த வழக்கின் விவரம்.